மிர்ச்சி சிவாவோட சும்மா படம் ஏப்ரல் 25 ரிலீஸ் ஆக போகுது. இதை அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. தி டெஸ்ட் படம் இப்ப ஓடிடில பிரீமியர் ஆயிடுச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இது பிரீமியர் ஆயிருக்கு. வைபவோட பெருசு படம் ஏப்ரல் 11 நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. பிரசாந்தோட அடுத்த படத்தை டைரக்டர் ஹரி எடுக்க போறதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 6 இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு அதிகம். கார்த்தியோட சர்தார் 2 படம் தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஏற்கனவே இந்த அப்டேட் நான் சொல்லிருப்பேன். இது இப்ப கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். பார்ட் 1 தீபாவளிக்கு தான் வந்துச்சு. இப்ப பார்ட் 2 தீபாவளிக்கு தான் வரப்போகுது. தனுஷோட இட்லி கடை படம் அக்டோபர் 1 வரப்போகுது. ஏப்ரல் 10 வரதா இருந்து போஸ்ட்மார்ட் ஆச்சு இந்த படம் அக்டோபர் 1க்கு. சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் ஆகஸ்ட் 14 வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்த அப்டேட் நான் சொல்லிருப்பேன். கூலி படம் ஆகஸ்ட் 14 வரப்போகுதுன்னு. அதை தான் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 4 டேஸ்க்கான ஹாலிடே இந்த ரிலீஸ் டேட்ல இருக்கு. சோ ஒரு பெரிய வசூல இந்த மூவிக்கு எதிர்பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதிகாசன் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. குட் பேட் அக்லி மூவிக்கான ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. ட்ரெய்லர் பார்க்க சூப்பரா இருக்கு. சூப்பரா கட் பண்ணிருக்காங்க. டீசர் மாதிரி தனியா இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணல. ஆனா இதுவுமே நல்லா தான் இருக்கு. ட்ரெய்லரோட விஷுவல்ஸ் பார்க்க சூப்பரா இருக்கு. சோ மூவில சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பா செம்மையா இருக்கும். ஸ்டண்ட்டும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவுமே ட்ரெய்லர்ல பார்க்க சூப்பரா இருக்கு. அந்த ஸ்டண்ட் வந்து ட்ரெய்லர்ல கட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் ட்ரெய்லர்ல சூப்பரா இருக்கு. அண்ட் அஜித்தோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் ட்ரெய்லர்ல நிறைய இருக்கு. வில்லன் மங்காத்தா வரலாறுன்னு அஜித்தோட பழைய படத்துல உள்ள நிறைய டைலாக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. இது அப்பா பையனுக்கு கதை தான். அது ட்ரெய்லர்ல லைட்டா ரிவீல் ஆகுது. ட்ரெய்லரை நல்லா நோட் பண்ணவங்களுக்கு இது புரியும். அண்ட் அர்ஜுன் தாஸ் தான் மெயின் வில்லன். அதை ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. இது போக இன்னும் நிறைய வில்லன் மூவிக்குள்ள இருக்காங்க. ஸ்டார்டிங்ல கேங்ஸ்டரா இருந்த அஜித் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அதை விட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் தன்னோட பையனுக்காக திரும்ப கேங்ஸ்டரா மாறுற மாதிரியும் கதை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. மூவிக்கான ரன் டைம் ரொம்ப கம்மி தான். சோ திரைக்கதை ஃபாஸ்டா போச்சுன்னா கண்டிப்பா படம் பெரிய ஹிட் ஆகும். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆதிக் ரோச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சிம்ரன் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. ஏப்ரல் 10 மூவி ரிலீஸ் ஆகும். குட் பேட் அக்லி மூவிக்கான புக்கிங்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் படம் சென்சார் ஆயிடுச்சு. சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரன் டைம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட. இதுதான் எக்ஸாக்டான ரன் டைம். ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிருப்பேன். தளபதியோட பர்த்டேக்கு இந்த சாங் வரும். கைதி 2ல ரோலக்ஸோட ரோல் பத்தி கேட்டிருக்காரு. கேமியோவா இல்ல பெரிய ரோலான ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரியான ரோல். ரெட்ரோ மூவிக்கான ஆடியோ லான்ச் பத்தி கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச் பத்தின அப்டேட்லாம் இப்போதைக்கு இந்த மூவிக்கு இல்ல. அப்படி ஆடியோ லான்ச் இருந்தா இந்த மாசம் அப்டேட் வரும். நான் வந்தா சொல்றேன். சிஎன் 63க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதுக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். எல்ஐகே மூவிக்கான அப்டேட் அண்ட் அரண்மனை 5 எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. அரண்மனை 5 வர டைம் ஆகும். ஏன்னா சுந்தர் சி இப்ப மூக்குத்தியம்மன் 2க்கான ஷூட்டிங்ல இருக்காரு. அதனால அரண்மனை 5 வர டைம் ஆகும். எல்ஐகே மூவிக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இந்த படமும் இந்த வருஷமே வந்துடும். மதகஜ ராஜா மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. 60 கோடி கிட்ட இந்த படம் வேர்ல்டு வைடா வசூல் பண்ணிருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. கரெக்டான ரிப்போர்ட் இல்ல. ஆனா கண்டிப்பா 60 கோடி கிட்ட இந்த மூவிக்கான வசூல் இருக்கும். SK24க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கான ஷூட்டிங் இப்ப சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. பராசக்தி மூவிக்கோட ஷூட்டிங் அப்புறமா இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.